கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாயிருப்பதாக. இன்று ஜனவரி 15ஆம் தேதி புதன்கிழமை. இன்று நாம் தியானிக்கும் வசனம் சங்கீதம் 112:6. நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். இங்கு நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். நம்ம இந்த உலகத்தில் அநேகர் வாழ்கிறாங்க, அநேக காரியங்களை செய்கிறாங்க. சில தலைவர்களுக்கு பல வருஷங்கள் அவர்கள் செய்த நன்மைகளை நினைத்து அவர்களுடைய தொண்டர்கள் மற்றும் மக்கள் அவர்கள் புகழ் பாடி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இங்கு சொல்லப்படுகிறது, நீதிமானுக்கோ நித்தியமான கீர்த்தி உண்டு, நித்திய கீர்த்தி, அழியாத கீர்த்தி உண்டு என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகள் ஒருவேளை சில நேரங்களில் கலங்கி மனம் சலித்து போவது உண்டு. ஆனால் நம்ம பாடுகளோடே கடந்து சென்றாலும் கூட நாம் கர்த்தருக்கு முன்பதாக உண்மையாய் நீதியாய் நம்ம தேவபக்தியாய் வாழ்ந்து வரும் பொழுது ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற நன்மை என்ன என்றால் நமக்கு நித்திய கீர்த்தி உண்டு. வேதத்தில் பார்க்கின்றோம், துன்மார்க்கர்கள் எப்படி இருப்பாங்களாம், ஒருவேளை நல்லா செழித்து இருப்பது போல, பசுமையாக இருப்பது போல நமக்கு தெரியலாம், ரொம்ப புகழடைவது போல தெரியலாம். சங்கீதம் 37 அழகாய் எழுதியிருக்கிறது, கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன், அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல் தழைத்தவனாயிருந்தான், ஆனாலும் அவன் ஒளிந்து போனான், அவனை தேடினேன், அவன் காணப்படவில்லை. துன்மார்க்கர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, தனக்கேற்ற நிலத்தில் முளைக்கும் பச்சையான மரத்தை போல இருந்தாலும் கூட, ஆனால் கொஞ்ச காலம் கழித்து பார்த்தால் அவர் இருந்த இடம் இராது என்று சொல்லப்படுகிறது. துன்மார்க்கர்கள் புல்லை போல் சீக்கிரம் அறுப்புண்டு போவார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் நீதிமானும் நித்திய கீர்த்தி உள்ளவன். நீதிமான் பனையை போல செழிப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். வேதத்தில் பார்க்குற இன்னைக்கும் பாருங்க, எல்லாரும் பிரசங்கம் பண்ண என்ன பண்ணுறோம், ஆபிரகாமை பற்றி பேசாத ஊழியர்களே கிடையாது. ஈசாக்கை பற்றி, யாக்கோபை பற்றி, மோசேயை பற்றி, எலியாவை பற்றி, எலிசாவை பற்றி, இன்னும் பாருங்களேன் தாவீதை பற்றி, அப்போஸ்தலர்களை பற்றி எல்லாருமே இன்னைக்கும் பேசி அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு சாட்சியாக, அவர்களுடைய வாழ்க்கையிலேருந்து நாம் கற்றுக்கொள்கிற அநேக காரியங்களை குறித்து நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம். பார்த்தீங்களா, அவர்களுடைய புகழ் இன்னும் அழியாமல் இருக்குது, நித்தியத்திலும் காணப்படுகின்றது. இயேசு மகாராஜா சொன்னார், இந்த கல்லுகளாலே தேவன் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உருவாக்க முடியும் என்று சொல்லுகின்றார். அப்புறம் சொல்றாரு, கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து பரலோக ராஜ்யத்துல ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடனே உட்கார்ந்து போஜனம் பண்ணுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. பாருங்களேன், ஆபிரகாம் எந்த காலத்துல அவர் தெரிந்தெடுக்கப்பட்டு விசுவாசத்திற்கு தகப்பனாக தேவன் அழைத்து நடத்தி வந்தார். விசுவாசம் என்றாலே ஆபிரகாமை குறித்து நம்ம பேசுகின்றோம் அல்லவா. அவர் எப்போ வரைக்கும் பேசப்படுகிற, நித்தியத்திலும் அவரோடு கூட பந்தி இருப்பார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அப்போ பாருங்களேன், நித்திய கீர்த்தி உள்ளவன், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். பிரியமானவர்களே, துதி என்றால் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பது என்றால் தாவீதை குறித்து பேசாதவர்களே கிடையாது ஊழியர்கள், தேவ பிள்ளைகள். இன்னைக்கு தாவீதை போல நடனமாடி கர்த்தரை துதிப்பேன்னு சொல்லி பாடுறோம் இல்லையா. அப்போ பாருங்களேன், தாவீதுனுடைய கீர்த்தி இன்னும் குறையலை. இப்படித்தான் தேவ பிள்ளைகள் நித்தியமான கீர்த்தி உள்ளவர்கள். சில பாடுகள் நமக்கு இந்த வாழ்க்கையில் வரலாம், சில பிரச்சனைகளை தாண்டி போக வேண்டியிருக்கலாம், சில நீதி நிமித்தம் சில துன்பங்களை நம்ம சந்திக்கலாம். ஆனாலும் கூட நம்ம பொறுமையாக இருப்போம். நமக்கோ கர்த்தர் நித்திய கீர்த்தியை வைத்திருக்கின்றார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ சங்கீதம் 112 அழகாயே ஆண்டவரை எழுதப்பட்ட வசனமாகிய ஆண்டவரை, நீதிமான் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், அவன் நித்திய கீர்த்தி உள்ளவன் என்று சொல்லப்படுகிறது. தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அப்பா, உமக்கு முன்பதாக உண்மையாய் வாழ்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் என்றென்றும் அசைக்கப்படாதிருப்பார்கள். அவர்களுடைய கீர்த்தி நித்தியமாய் நிலைநிற்கும் என்பதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம். தொடர்ந்து தேவ பிள்ளைகளை பலப்படுத்தி ஆசீர்வதித்து நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.
ஆம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.